பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்திலே ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று சொன்ன கர்த்தர் அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையும் சொல்றார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா. ஏன்னா அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்வாவும் ஒமேகாவுமானவர். அதனாலதான் மனோவா குடும்பத்தில் கேட்டாங்க, ஐயா நீங்க சொன்னபடி நடக்கும்போது உம்முடைய நாமத்தை கனம் பண்றதுக்கு உம்முடைய நாமம் என்ன எங்களுக்கு சொல்லுங்க என்றார். அவர் சொன்னார், என் நாமம் என்னன்னு கேட்கணும், அது அதிசயம். மோசே நீ போய் பார்வோனிடத்தில் பேசும்போது அவர் யார் என்று கேட்டார். நான் என்னையா சொல்ல கேட்டான். அதற்கு சொன்னார், ஐ ஆம் த வாட் ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் என்றைக்கும் மாறாத தேவன். ஆனா அவருக்கு முன்னாடி நாம ஒளிச்சு கொள்ள முடியுமா? உங்க வேதத்தை அப்படியே திருப்பீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் வசனத்துக்கு 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து எல்லாம் திருப்பீங்களா? சக்கேயு ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாளேசு வருவதை அறிந்தார். சக்கேயு ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாளேசு வருவதை அறிந்தார். சக்கேயு ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாளேசு வருவதை அறிந்தார். ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசுவை பார்ப்பதற்கு பகை தேடினான். ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசுவை பார்ப்பதற்கு பகை தேடினான். சக்கேயு ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாளேசு வருவதை அறிந்தார். சக்கேயு ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாளேசு வருவதை அறிந்தார். மரத்தின் மேலே ஏறி இலைகளுக்குள் மறைந்தான். மரத்தின் மேலே ஏறி இலைகளுக்குள் மறைந்தான். ஏசு எப்படி என்று பார்க்க தோடினான். ஏயோ ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாளேசு வருவதை அறிந்தான். சக்கேயு ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாளேசு வருவதை அறிந்தான். சகை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இது வரைக்கும் பைபிளை படிச்சிருக்கேன். என்ன அர்த்தம்? பரிசுத்தன். ஆனால் அவன்கிட்ட இல்லாத குறையே கிடையாது. பேர் பரிசுத்தன் வச்சுக்கலாம், ஆரோக்கியம் பேர் வச்சுக்கிட்டு சுகம் இல்லாமல் இருக்கிற எத்தனை பேர்? கண்ணாயிரம் பேர் வச்சு இருக்கிற 2 கண்ணும் தெரியாமல் இருக்க எத்தனை பேர்? எனக்கு அன்பான பேருக்கு வாழ்க்கைக்கு சொந்தமே இருக்காது. கருப்பையாமா அவன் சிவப்பாக இருப்பான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறதே இல்லை. இந்த சகேயு என்றால் ஆயக்காரன் நமக்கு தெரியும், ஆனால் வேதத்தினுடைய அர்த்தத்தின்படி அவன் பரிசுத்தன். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஏன்னா எரிகோல தான் அநேக அற்புதங்களை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, அருகில் வந்தாரே, மனது முருகினாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கசத்தை பார்த்தாரே, அமிழ்தில் கழித்தாரே, கசத்தை பார்த்தாரே, காயம் கட்டினாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. இந்த எரிகோ பட்டணத்துல பிறவியிலிருந்து பார்வை இழந்தவன் பார்வை அடைந்தது. இந்த எரிகோ தான் இஸ்ரவேல் மக்களுடைய ஓட்டத்தை தடுத்தது. நாமளும் பாடுறோம், யோர்தானை கடப்போம் அவர் துதியார், எரிகோவை தகர்ப்போம் அவர் பலத்தால். இந்த எரிகோ பட்டணத்தில் தான் ராகாம் என்னும் வேசியும் அந்த அலங்கத்தில் குடியிருந்தவள். எனக்கு அன்பானவளே, அவள் அந்த இடத்துல இருந்தால் வாழ்க்கை அழுகிப்போன நிலையில் இருந்தாலும் அவள் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்டதுனால தன் கிரியையினால் நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எரிகோவை குறித்து நாம் அதிகமாக வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இங்கே பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்து. நல்ல கவனிங்க, பேரு பரிசுத்தன், ஆனா ஆயக்காரருக்கு தலைவன். ஆயக்காரனுடைய என்னது? ஆயக்காரனுடைய நிலைமை என்னது? பரிசேன ஆயக்காரனை குறித்து பார்க்கிறோம். பரிசேயன் அப்படி இருக்க இப்படி இருக்க, அவன மாதிரி இல்லை இவன மாதிரி இல்லம்மா. ஆனா அந்த ஆயக்காரன் எப்படி? தூரத்திலே நின்று கொண்டு கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும். ஏன்னா ஐயா, மனம் திரும்பாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று லூக்கா 15:10 சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம், ஆயக்காரர்களுக்கு தலைவன். அது மட்டுமல்ல, ஐஸ்வர்யவான் சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். இவனுடைய வாழ்க்கையில இவன் பேருக்கு அர்த்தம் பரிசுத்தன். ஆனா இவன் எப்படி? ஐஸ்வர்யவான், ஆயக்காரர்களுக்கு தலைவன். அது மட்டுமல்ல, இன்னொரு குவாலிஃபிகேஷன் உள்ளது. இவனுடைய பெயர் என்னது? சகேயு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? எப்படிப்பட்டவரோ இவனுக்கு ஒரு ஆசை. இவன் குள்ளமான ஆளு. சிலர் வளர்ச்சியில குள்ளமா இருப்பாங்க. பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க குள்ளமா தான் பிறந்தாமா. இந்த குள்ளனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதம்பாங்க. இந்த குள்ளனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? இயேசு வல்லவர், நல்லவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், போதுமானவர், என்னென்னமோ சொல்றாங்களே, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. ஏன்னா அவரை பார்க்க வேண்டும். நாமளும் பாடுறோம், என்ன பாடுறோம்? முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உன்முகம் பார்க்கணுமே, உம்மழகை
பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவனை ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உன்னாம சொல்ல சொல்லே, உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உன்னாம சொல்ல சொல்லே, உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உன்னல்மை பாட பாட, உன்னல்மை பாட பாட, இதயமெல்லாம் இலிக்குதையா, என் இதயமெல்லாம் இலிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவனை ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நமக்கு ஒரு நாள் ஆசை, அவரோட நடக்கணும், அவர் முகத்தை பார்க்கணும். ஆனால் ஐயா, இந்த சகையு அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது நம்மை போல ஒரு பாடுள்ள பசிதாகமுள்ள மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக தன்னை அர்ப்பணிக்க வந்த நாட்களில் நடந்த ஒரு காரியம். அந்த குள்ளனுக்கு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? இயேசு எப்படிப்பட்டவரோ. இன்னைக்கு ஓடுறான் மனுஷன், அவர் எப்படிப்பட்டவர், இவர் எப்படிப்பட்டவர். நான் சொல்ல எல்லாரும் எப்படிப்பட்டவர்னு போய் பார்த்தா தான் தெரியும். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லவர் தான், எல்லாம் நல்லா தான் தெரியும். எனக்கு கண்பாளி போய் பார்த்தா தர தெரியும். கிட்ட போனால் தான் அதனுடைய என்ன செய்யும். பார்க்கும்போது எல்லாம் ஒன்றா தான் தெரியும். காக்காவோட கருங்குயிலும் சேர்ந்து வரதா நேரத்தில் எப்படி தான் தெரியும், ஒன்றா தான் தெரியும். ஆனால் பிரித்து பார்க்கும்போது தான் காக்கா கத்துறது என்ன, குயில் பாடுறது என்ன தெரியும்ல. ஐயா, தண்ணீரில் கிணத்து தண்ணி இருக்கு, கடல் தண்ணி கரிக்குது, நேரத்தில் பார்த்தா எப்படி தான் இருக்குது, ஒன்றா தான் இருக்குது. அது குடிக்கும்போது தான் அதனுடைய அர்த்தம் தெரியும். எப்படிப்பட்டவரோ கிட்ட போய் பார்த்தவர் தான் தெரியும். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிறவர், உண்மையாக கூப்பிடுறவருக்கு பதில் கொடுக்கிறவர். ஆனால் ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க? லூக்கா 7:12 வாசிக்கிறோம். ஜனங்களுக்குள்ளே யோவான் 7:12 யோவான் 7:12 ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் நல்லவர்னு சொன்னாங்க, வேறு சிலர் அப்படியெல்லாம் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்னு சொல்லலையா? அதே 7:4 பிரபலத்தை விரும்புகிறவன் ஜனங்கள் சொல்லலையா? 7:15, 16, 17 கல்வி அறிவில்லாதவன் சொல்லலையா? 7:20 பிசாசு பிடித்தவனேன்னு சொல்லலையா? பெயல்சபூருடைய தலைவன் சொல்லலையா? இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படிப்பட்டவர், நமக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நொறுக்கப்பட்டவர், காயப்பட்டவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினையை அடைந்தவர். இந்த சகை காசை இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் கருப்பா, சேப்பா, உயரமா, குள்ளமா, இல்லை என்ன மாதிரி குட்டையாக இருப்பாரா? எப்படிப்பட்டவர்? ஏன்னா அவரை குறித்து சொல்லியிருப்பாங்க, அவர் போன இடத்துலலாம் சுகமாகுதான், அவர் பார்த்து யாரை தொடராரோ கை வைக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் வியாதி தீருதான், பிசாசு அலறுதான். ஐயா, எப்பேற்பட்ட நோயில் இருந்தாலும் அவர் விடுவிக்கிறாராம். ஆஹா, அப்படியா? எனக்கு தெரியலையா, நான் எப்படிப்பட்டவர் எப்படி பார்க்கறது? அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடினான். பரவாயில்ல. ஆனா
குள்ளனானபடியா ஆனா அவனுக்குள்ள சரீரத்தை பார்த்தான், நான் ரொம்ப குட்டையான ஆளு, அவர் எப்படி நான் பார்க்கிறது? குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை ஜனக்கூட்டத்தில் காணக்கூடாமல் அவரை பார்க்க முடியாதபடிக்கு அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி ஆ, அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் இன்னைக்கு எருசலேமுக்கு போறவங்க சொல்றாங்க அந்த காட்டத்தி மரம் உயரமான மரம் இன்னைக்கு சொல்றாங்க. டாக்டர் டிஜிஎஸ் கூட அவர் உயிரோடு இருக்கிற நாட்கள் இதை குறித்து சொல்லியிருந்தார். எனக்கு கண்மாடைய உயரமான காட்டத்தி மரம், அதில் நிறைய இலைகள் இருக்குமா, அதில் ஓடி போய் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது ஐயா ஏறி போய் என்னச்சுட்டா மறைஞ்சுக்கிட்டான். ஏன் தெரியுமா? நான் அவரை பார்க்கணும், அவர் என்ன பார்க்க கூடாது. இலைகளுக்குள்ள ஒளிந்து கொண்டான். ஒளிஞ்சுக்கிற முடியுமா? எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன். ஆகையினால இந்த சகை போய் ஒளிஞ்சிருந்த இடத்துல அவர் இயேசு வந்த உடனே அங்க நின்றுட்டார். அண்ணாந்து பார்த்து, ஐயா இவன் மரத்துல இருந்தா அப்படியே அவர் எப்போ வருவார் எப்போ கரெக்டா அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிட்டார். ஸ்டாப் ஆகி அண்ணாந்து பார்த்தார். அவனை கண்டார். எட்டி கட்டி மும்பை அண்ணாந்தை பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி கட்டி மும்பை அண்ணாந்தை பார்த்து கண் பூத்து போகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நிறைவேறதாகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் தாகுதே. காலமில் ராஜா சங்கையில் ராஜா இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி ரூபி. இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்தி சடுதி பாருமி. வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே. இந்த சீயோனின் மாதங்கள் தேடி செய்தி கேளுமே. இந்த சீயோனின் மாதங்கள் தேடி செய்தி கேளோ. சாலமில்லா சங்கையில் சாமி மாறுமே. இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்தி சடுதி பாருமே. இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்தி சடுதி பாருமே. அண்ணாந்து பார்த்து ஏசு அப்படி அண்ணாந்து பார்க்கிறார். அவனை கண்டார். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் இல்லையா? அண்ணாந்து பார்த்தோன்னு அந்த சகையை கண்டார். சகையுவி, நீ சீக்கிரமா இறங்கி வா. ஐயா அவர் என்ன மரத்தில் இருக்க சொல்லிட்டா போயிருந்தா? அவன் இலைகளுக்குள்ள ஒளிஞ்சு கிடந்தான், குள்ளமான ஆளு. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நின்று அவர் உன் இருதயங்களை உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவன். நீ மனதில் என்ன நினைக்கிறோ அவர் என்ன செய்வார்? அறிவார். ஆமா, தூரத்திலிருந்து உன் நினைவுகளை அறிகிறார். இவன் மரத்துக்கு மேல இருக்கான், அவர் கீழே இருக்காரு. அங்கிருந்து சகைவே இறங்கி வா. எதுல இருந்து? ஐஸ்வர்யமான்கிற மரத்துல இருந்து. நான் பெரிய பணக்காரன், எனக்கு எல்லாம் இருக்கு, இந்த எண்ணத்தை விட்டு இறங்கி வா. ஏன்னா ஒரு நிமிஷத்துல கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்தி, எசேக்கியேல் 17:24,
கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சங்களை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லென்றார். இறங்கி வரணும். இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கும், நான் படித்தவன், எனக்கு தெரியாதா? ஒன்றும் தெரியாதுங்க. அவர் நினச்சா ஒரு நிமிஷம் ஒரு நரம்ப லேசாக சுண்டுனாரு, மூளை வேலை செய்யாது. நம்ம பாட்டில் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தே இருக்க வேண்டியதான். ஆண்டவர் நமக்கு கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே எனக்கு சொல்லித்தார். ஆண்டவரே அடிமை தான் ஐயா, வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்கும்படி அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அவர் தான் நம்முடைய கண்ணை திறக்கணும். அநேக நேரம் சகைக்கு இறங்கி வர மனசுல அவன் மேலே போய் உட்கார்ந்துருக்கான். சிலர் இன்னைக்கு அப்படிதான், நான் எனக்கு என்ன எந்த குறையும் இல்லை, நான் திரவிய சம்பந்தன். ஒன்றை தெரிஞ்சுக்கோ, லபோதிக்கா சபைக்கு தேவன் சொன்னார், நீ தரித்திரனும் குருடனும் நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிந்துரைக்கப்படத்தக்கவனும் நீ கழிக்க உன் கண்ணு ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. ஆனா நாம நினைச்சுக்கிறோம், நமக்குள்ள தெரியாது. நான் எனக்கு என்ன குறை, ஒரு நிமிஷம் போதும். அவர் கைவிட்டா அத்தனையும். நேபுகாத் நேசார் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் ஒரு நாள் மேலே ஏறிக்கொண்டு சொன்னான். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30 சொன்னான், இது என் மகிமை, என் வல்லமை, என் மகிமை, என் பிரதாபம், என் ராஜ்யம், இது நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நேபுகாத் நேசாராகிய ராஜாவே, உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, நீ மனுஷரில் என்று தள்ளப்பட்டாய், மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வான். அடுத்த நிமிஷம் ராஜாவா இருந்தவன் நகை முளைச்சி பட்சியை போல போனான். மறந்துடக்கூடாது, நாம் இறங்கணும். ஒன்றுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நம்மகிட்ட என்ன இருக்கு, ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஆனால் உதவுவர தேவன். சகைவை இறங்கி வானார். அவன் இறங்கி வந்தானோ இல்லையோ, அவர் வீட்டுக்கு காரணம் சொன்னார். நான் உன் வீட்டில் இன்னைக்கு தங்க போகிறேன்னு தான் சொன்னார். இறங்கி வந்தோடனே என்ன சொன்னான் தெரியுமா? என் ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமா வாங்கியிருந்தா திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு ஒழித்து கொள்ளக்கூடாது, ஆண்டவரிடத்தில் இறங்கி வரணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கறதோடு கேட்கறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும். அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். 30 நாளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வேணால் ஒரு நாளைக்கு 5000 ரூபா நீங்களே பெருக்கி பாருங்கள். நான் என்னை நம்பி ஒருத்தன் கடன் வாங்கி கூட நான் பண்ண முடியாது. என்னை நம்பி யார் தருவா? கொடுத்தா நீ என்ன வேலை பார்ப்பேம்மா, எப்படி திரும்பி கொடுப்பேம்மா? ஏன்னா நீங்கள் கையில் வச்சுருந்து என்கிட்ட கொடுத்தா கூட இன்னொருத்தரை காட்டி இது எவ்வளோன்னு கேட்கணும். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் நடத்துகிறார். எப்படி? அவருடைய வார்த்தை. நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். எப்போவாவது டைம் கிடச்சா எங்கள் ஆலயத்துக்கு வாங்க. திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ வாங்க. திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே மாதத்துக்கு 20,000 ரூபா செலவு. இந்த ஜனங்களை, ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க. ஏதோ நாங்கள் வேன் வச்சுருக்கோம், ஆள் விட்டு கூட்டம் கூட்டுறோன்னு இல்லை, அவங்களால வர முடியாத சூழ்நிலை. அதனால சிலர்லாம் பார்த்தா எங்கிட்ட 4 வேன் இருக்குது, 3 வேன் இருக்குது வச்சுக்கோங்க. எங்கிட்ட ஒரு வேனும் இல்லை. ஆண்டவர் ராஜா கொண்டாந்து யாரையும் கொண்டு வந்து கொடுப்பார்.
எவர் மனதில் ஏவனா போதும். எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்காங்க தெரியாமல். ஒருத்தர் மனதில் கர்த்தர் பேசினா போதும் கொண்டு கொடுப்பார். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். ஒரு நாள் கூட நான் சாப்பிடாம யாரையும் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஆலயத்திற்கு உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாய் அல்ல. எப்படி பிரதர்? இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. இது 2 நம்பர் வழி வரும். என்னிடத்தில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு வைப்பதற்கான வழிமுறைகளும் உண்டு, சொல்லுவேன். தபால் வழியாக மணி ஆர்டரில் கொண்டவங்க உங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் இருக்குது. 36 35 38 89 63. இது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் நாங்கள் எங்களை ஒழித்து கொள்ளக்கூடாது சுவாமி. எங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிறவைகளுக்கு கூட நீர் அறிகிற தேவன். நாங்கள் நினைக்கிற நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவன். எவனாகிலும் அவனை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒழித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கேட்ட தெய்வமே, அன்றைக்கு ஒழித்துக் கொண்ட சகேயுவை பார்த்து இறங்கி வா, உன்னோடு தங்க வேண்டும் என்று சொன்னவரே, இன்றைக்கு யார் யார் தனக்கு இருக்கிற பெருமையிலே, தனக்கு இருக்கிற செல்வ செருக்கை விட்டு, தனக்கு இருக்கிற நான் படித்தவன், பெரிய எல்லாம் தெரிந்தவன் என்கிற எண்ணத்தை விட்டு இறங்கி வந்தால் ரட்சிக்கிற தெய்வமே, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக. வியாதி படுக்கையில் இருப்போருக்கா ஜெபிக்கிறேன். வேலையில் இருந்து இத்தனை நாள் இருந்தேன், இன்னைக்கு தான் வேலையில இருந்து திடீர்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, என் வயது முதிர் காலத்தில் நான் இனி என்ன செய்ய போறேன், கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு நோயினால் அவதிப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கைவிடப்பட்டு தனிமையில் இருக்கிற அன்பு தாய்மாருக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனை தாயை இழந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சில வேளைகளில் அவயவங்களில் 1 இல்ல 2 செயல்படாமல் இருக்க என் வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வேன் என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் தீரட்டும். கர்த்தருடைய கரம் விடுதலை கொடுக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்திலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கு வருஷம், இந்த புதிய வருஷம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஆறுதலை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.